ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பீரியட் ஆஃப் டைமில் கொரோனா வைரஸ் நம்ம நாடு ஃபுல்லாக பரவிட்டுருக்கு. அதனால் நம்ம கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு எல்லாருமே வீட்டில் பாதுகாப்பாக பத்திரமா இருங்க. அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. நாம் இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறத பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் அப்பப்போ இந்த சுண்டக்காய் கிடைக்கும். மறக்காமல் வாங்கி இந்த சுண்டக்காயை நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டக்காயில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த சுண்டக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு நான் 3/4 கப் பச்சை சுண்டக்காய் எடுத்திருக்கேன். இந்த சுண்டக்காயை இப்படியே முழுசாக போட்டு குழம்பு வச்சா நல்லா இருக்காது. இந்த காயை நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட குழம்பு வைக்கலாம். நான் இந்த காயை இன்றைக்கி 1-2 தட்டி 2-3 வாட்டி அலசிட்டு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இந்த காயில் நிறைய விதைகள் இருக்கும். எல்லா விதையும் கழுவி ஊற்றிடாமல் பாதி விதைகள் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விதைகள் தான் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த குழம்பை தாளிக்கிறதுக்காக ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டை இது மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். புளிக்குழம்புக்கு நீங்கள் இது மாதிரி பூண்டு சின்ன வெங்காயத்தை தட்டி வதக்கி குழம்பு வச்சு பாருங்கள். அந்த குழம்பு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளிக்குழம்புக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் எடுத்து இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளிக்குழம்புக்கு இது மாதிரி புளியும் தக்காளியும் ஒன்றா கரைச்சி புளிக்குழம்பு வச்சு பாருங்கள். அதுவும் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இந்த குழம்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது வீட்லேயே அரைச்சது. உங்கள்கிட்ட இந்த மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். குழம்புக்கு அரைக்கிறதுக்கு 15 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். முதல்ல நாம் வெங்காயத்தை வதக்கிட்டு தேங்காய் வெங்காயத்தை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நாம் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நீங்கள் புளிக்குழம்பு எப்போ செய்யலையும் இது மாதிரி ஜீரகம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் வதக்கி அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து ஒரு வதக்கி எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து குழம்ப தாளிச்சிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு வெந்தயம் நல்லா வெடித்து பொன்னிறமான உடனே நாம் தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டைக்காயும் சேர்த்து 2 நிமிஷம் போல் இந்த சுண்டைக்காய் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இந்த சுண்டைக்காயில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் வாரத்தில் ஒரு முறை இந்த சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கோங்க. பால் கொடுக்கும் தாய்மார்கள் கட்டாயம் இதை உணவில் சேர்த்துக்குங்க. பால் சுரப்பை அதிகரிக்கிற தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம சுண்டைக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்கியிருக்கு. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். மறக்காமல் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்த உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடும். காயோடு சேர்த்து இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்குற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசால் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த குழம்பு நல்லா கொதிக்குது. மசால் பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த குழம்புக்கு நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காய கரைசலை சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம முதல்ல காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ குழம்ப நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குழம்புக்கு உப்பு பத்தாமல் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இந்த குழம்பை 5-7 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இடையில திறந்து அப்பப்போ கிளறி விடுங்க. நானும்
நிறைய தடவை கிளறி விட்டால் 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சுண்டக்காய் புளிக்குழம்பு ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டை வற்றி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குது நம்மளோட சுண்டக்காய் புளிக்குழம்பு. இந்த புளிக்குழம்பை நீங்கள் தண்ணியாக வைக்காமல் இது மேலே நல்லா திக்காக வச்சு சூடான வெள்ளை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடையில இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே 2லேருந்து 3 நாள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தாலே கெட்டு போகாமல் இருக்கும். இந்த சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த சுண்டைக்காயை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளோட மிகவும் சுவையான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.